வெல்கம் டு ஷார்ட் வித் கமல்யா. நான் மகாலட்சுமி. இன்றைக்கி மணமாக சுவையாக இட்லி மிளகாப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகாய் வற்றல், பூண்டு, கருப்பு எள்ளு, காயும், கருவேப்பிலை. எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் செவக்க வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறவு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இந்த வாணலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாகவே சேர்த்துப்பேன். அது கொஞ்சம் மணமாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நான் ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அது ஈரத்தன்மை போகும் வரை வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா ஈரம் இல்லாமல் வறுத்துக்கும் போது இட்லி பொடி கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இது ஒரு வாரத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் செய்கிறோம். நிறைய செய்கிறச்ச இன்னுமே கவனமாக செய்யணும். இந்த பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது காயம் வறுக்கிறதுக்காக. எடுத்து வச்சுருக்கிற காயக்கட்டிகளை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கட்டி காயம் இல்லைன்னா நம்ம காயப்பொடி கூட யூஸ் பண்ணலாம். நம்ம காயப்பொடி சேர்க்குறச்ச லாஸ்ட்டாக கொஞ்சம் பாத்திரத்தில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் வற்றலை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்தால் போதும். அடுத்து ஒரு 50 கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதை வாணலியில் போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். எள்ளு வறுக்கும் பொழுது எள்ளு சூடாகி கொஞ்சமாக புகஞ்சு வரும். அந்த டைமில் எள்ளு வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அங்கங்கே கொஞ்சமாக பொரிஞ்சு வரும். நம்ம கொஞ்சமாக எள்ளு எடுத்து நம்ம கையில் வச்சு நசுக்கி பார்க்கும்போது அது தோல் தனியாக வரும். அப்போது எள்ளு சூடாகி பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 4 பூண்டு, நான் பூண்டு அதிகமாகவே சேர்த்துப்பேன். ஒரு 4 பூண்டு அல்லது 2 பூண்டு அளவு எடுத்துக்கிட்டு நல்லா அதை உதுத்து விட்டு இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நாம் மிக்சியில் போட்டு திரித்து வச்சுக்கலாம். திரிச்சிட்டு சூடு ஆடுறதுக்கு ஒரு தட்டில் பரப்பிட்டு நமக்கு தேவையான ஜாரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.